அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் ஸ்மால் சாம்பிள் சிங்கிள் மீன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்க டைரக்டா டேட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம். அதாவது டேட்டா இஸ் கிவன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சார் ஃபைன் பண்ணணும்னா எக்ஸ் பார் ஃபைன் பண்ணணும், தென் எஸ் ஃபைன் பண்ணணும். டைரக்டா கொடுக்கல. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம் நம்ம பார்த்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா டைரக்டா டேட்டாஸ் கொடுத்துருந்தோம். இங்க டேட்டாஸ் கொடுக்கல, அதாவது வேல்யூஸா கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் வேல்யூஸா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பாய்ஸ். அப்ப என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க சார், சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்கோம். சாம்பிள் சைஸ் n is equal to 10. இது கிளியர்லி ஸ்மால் சாம்பிள் சைஸ். ஸ்மால் சாம்பிள் சைஸ். ஏன் சார் இது ஸ்மால் சாம்பிள் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30 இருந்தாலே அது ஸ்மால் சாம்பிள் சைஸ் தான் சார். அடுத்தது இது யாரோட சார் கம்பேர் பண்ணணும்? டூ தீஸ் டேட்டா சப்போர்ட் தி அசம்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் மீன் ஐக்யூ. அப்போ பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்கோம் சார். பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்கோம். ஸோ பாப்புலேஷன் மீன் மியூஸ் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கோம் சார். தென் அப்போ யூஸ்வலாக நம்ம என்ன சார் பண்ணுவோம், எக்ஸ் பாரும் எஸ்ஸும் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் பார் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கால்குலேட்டர்ல டேரக்டா போய்க்கிறோம். சரிங்களா? ஸோ கால்சி நான் யூஸ் பண்றது FX991 MS கால்சி யூஸ் பண்றேன். சரிங்களா? கால்சி எடுத்துக்கங்க. ஓகே, கால்சில ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ மோட்ல போய் கம்ப்ளீட் ப்ரெஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பழைய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகும் சார். இப்போ டேட்டாஸ் நம்மளோட டேட்டாஸ் கொடுக்கணும். நம்ம டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்கோம், 70. ஸோ அதுக்கு முன்னாடி மோட் அகைன் மோட் போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன், ரெக்ரெஷன், பேஸ்ன்னு இருக்கும். அப்போ 2 ப்ரெஸ் பண்ணுங்க சார். 2 ப்ரெஸ் பண்ணா லீனியர், லாங், எக்ஸ்போனன்சியல் இருக்கும். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணுங்க சார், லீனியர் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ REG இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க மேல. ஓகே ஃபைன். இப்போ டேட்டாஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சார், 70. அப்போ 70 M பிளஸ் கொடுத்துருங்க. தென் 120 M பிளஸ். அடுத்தது 110 M பிளஸ். தென் 101 M பிளஸ். தென் 88 M பிளஸ். தென் 83 M plus, then 95 M plus, then 98 M plus, then 107 M plus, finally 100 M plus. அப்போ n equal to 10 காமிக்கும். அப்போ so far 10 டேட்டா நான் இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சார்? அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள் சார். இப்போ ஏசி ஆன் பண்ணிங்க ஒன்றும் ஆகாது. சரிங்களா? ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 ப்ரெஸ் பண்ணுங்க. 2 ப்ரெஸ் பண்ண எக்ஸ் பார் காமிக்கும். எக்ஸ் பார்ன்றது 1. இப்போ 1 ப்ரெஸ் பண்ணுங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க, 97.2. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 97.2 சைடில் இருக்கட்டும். தென் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க சார், வேரியன்ஸ் 2 கொடுங்க சார். 1 2 2 சிக்மான்றது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன், அது எனக்கு வேண்டியது இல்லை. எஸ்எக்ஸுக்கு 3 இருக்கு. அப்போ 3 தான் சார் சாம்பிள். 3ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அப்போ 3 ப்ரெஸ் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு கொடுங்க, 14.27 கிடைக்கும். 14.27 போதும் சார். இது நமக்கு கால்சி தேவைப்படாது. சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் பாரோட பொதுவாக எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார், சாம்பிள் மீன் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார், சம்மேஷன் எக்ஸ் பை ஸ்மால் எம் இல்லைங்களா? அப்போ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ எப்படி சார் ஃபைன் பண்றதுன்னா 97.2. சாம்பிள் சைஸ் என்ன சார், 10. அப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும், 972 கிடைக்கும். 972 பை என்னோட வேல்யூ 10. அப்போ என்ன சார், 97.2. தென் இது என்ன சார், சாம்பிள் மீன். எக்ஸ் பார்ன்றது சாம்பிள் மீன். ஸோ கால்சியில் அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணிக்கிறோம். அது என்ன சார், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்மால் எஸ். இப்போ ஸ்மால் எஸ்ஸோட வேல்யூ என்ன சார், 14.27. சரிங்களா? இப்போ என்ன சார் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 என்ன சார், ஹைப்போதிசிஸ் செட் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்டெப் 1ன்றது ஹைப்போதிசிஸ். H0 என்ன சார், நல் ஹைப்போதிசிஸ். H0 நல் ஹைப்போதிசிஸ். ஸோ நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்றது என்ன சார், கம்பெனி என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம் சார். என்ன சொல்றோம், டூ தீஸ் டேட்டா சப்போர்ட் தி அசம்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் மீன் 100. ஆமா, இந்த டேட்டா பாப்புலேஷன் மீன் 100க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படி. அப்போ உள்ளபடி எடுத்தா H0. அப்போ H0 என்ன சார், மியூ ஈக்குவல்ஸ் டு 100. ஆமா, அப்படியே சப்போர்ட் பண்றேன் நானு. H1 என்ன சார், ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ்.
ஸோ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் என்ன சார்? சப்போர்ட் பண்றோமா இல்லையான்னு கேட்கலாம். டூ தீஸ் டேட்டா சப்போர்ட் த அசம்ப்ஷன்? சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு கேட்கும். அப்போ எஸ்ன்னு சொல்லணும் இல்லை நோன்னு சொல்லணும். அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் வருதுனால என்ன சார் நமக்கு? மியூ நாட் ஈக்குவல் டு 100. அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் வந்தாலே என்ன சார் நமக்கு? டூ டெய்ல்டு டெஸ்ட் தான். எஸ் ஆர் நோ வந்துட்டாலே டூ டெய்ல்டு டெஸ்ட் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. தென் ஸ்டெப் 2 என்ன சார்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டெப் 2ன்றது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அது என்ன சார் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்? வெரி சிம்பிள் சார், ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சார்? டி, இது ஸ்மால் சாம்பிள், டி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா வரா சார், இங்கே ஸ்மால் எஸ் வரும், ஏன்னா ஸ்மால் சாம்பிள் இல்லையா? இப்போ எஸ் பை ரூட் என். இது யாரோட சார் கம்பேர் பண்ணணும்? வித் டி ஆல்ஃபா n minus 1 degrees of freedom. n minus 1 degrees of freedom. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 97.2. மியூ என்ன சார்? பாப்புலேஷன் மீன் 100 டிவைடட் பை எஸ் என்ன சார்? 14.27 டிவைடட் பை என்னோட வேல்யூ என்ன சார்? ரூட் ஆஃப் 100 சார், ரூட் ஆஃப் 10. இப்போ போட்டு பாருங்க சார், மேலே என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 97.2 மைனஸ் 100 போட்டிங்கன்னா மைனஸ் 2.8 வந்திருக்கு மேலே. நியூமரேட்டரில் மைனஸ் 2.8, டினாமினேட்டரில் 14.27 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10 போட்டிங்கன்னா 4.5 சம்திங், 4.52 கூட எடுத்துக்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க சார். 2.8 டிவைடட் பை 4.52 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி மைனஸ் 0.62 எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அப்ராக்சிமேட்லி 0.62 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஓவர். அடுத்து என்ன சார்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? தேர்ட் ஒன் டேபிள் வேல்யூ. ஸோ இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் சார் கொடுக்கல. அப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலான்னாலே ஆல்ஃபா என்ன சார்? 5% தான். 5% சொல்லலாம், இல்லைன்னா 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லலாம். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கும். அப்போ டி ஆல்ஃபா வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ ஆல்ஃபான்றது என்ன சார்? 0.05. என்னோட வேல்யூ என்ன சார்? 10 மைனஸ் 1. அப்போ என்ன சார் கிடைக்கும்? டி 0.05 வித் 10 minus 1 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். கிளியர்லி இது என்ன சார்? டூ டெய்ல்டு டெஸ்ட். இது என்ன சார்? டூ டெய்ல்டு டெஸ்ட். எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லைங்களா? அப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட். அப்போ ஸ்டூடெண்ட் டி டேபிள் எடுத்துக்கங்க சார். ஸ்டூடெண்ட் டி டேபிள் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்டூடெண்ட் டி டேபிள் டூ டெய்ல்டு டெஸ்ட்னா இந்த காலம் தான் சார் பார்க்கணும். டூ டெய்ல்டு டெஸ்ட் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வித் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லைங்களா சார்? 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ செக் பண்ணுங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. டூ டெய்ல்டு டெஸ்ட் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்கே சார் மெர்ஜ் ஆகுது? இங்கே மெர்ஜ் ஆகுது இல்லைங்களா? மேலே இருந்து பாருங்க 0.05. அப்போ 2.262. சரிங்களா? அப்போ டேபிள் வேல்யூ என்ன சார்? 2.262. ஸோ டேபிள் வேல்யூ வந்துட்டு சார். ஃபைனல் என்ன சார்? கன்க்ளூஷன் போகும் இல்லைங்களா? டெசிஷன் மேக்கிங் சொல்லலாம், இல்லை கன்க்ளூஷன் சொல்லலாம். ஸோ அதுக்காக என்ன சார் பண்ணுறோன்னா டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சுக்கிறோம் சார். டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சுக்கிறோம். ஸோ இது டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி இல்லைங்களா? அப்போ 2.262 இது கிளியர்லி டூ டெய்ல்டு டெஸ்ட். நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.262, இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் 2.262. இந்த சேடட் ரீஜன் எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். இந்த சேட் பண்ண ரீஜன்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? ரிஜெக்ஷன் ரீஜன். இங்கே விழுந்துச்சுன்னா ரிஜெக்ட் H0 ஆயிரும். ரிஜெக்ட் H0. இது எல்லாமே அக்செப்ட் H0 ரீஜன் ஆயிரும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னு பார்க்கணும். கால்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார்? மைனஸ் 0.62. கால்குலேட் பண்ண வேல்யூ நெகட்டிவ் டைரக்ஷனில் 0.6. இந்த மிட் வேல்யூ 0. அப்போ 0.62ன்றது கட் ஆகி இங்கே தான் சார் ஃபெயில் ஆயிருந்திருக்கும். மேபி நெகட்டிவ் டைரக்ஷனில் டி கால்கு. சரிங்களா? அப்போ ஃபேல்ஸ் இன் அக்செப்டன்ஸ் ரீஜனில் தான் ஃபெயில் ஆகுது. அப்போ கன்க்ளூஷன் என்ன சார் பண்ணலாம்? ஃப்ரம் டயக்ராம், ஃப்ரம் ஃபிகர் we see that
see that we accept h naught, அதாவது mu equals to 1000 அப்படின்றது கரெக்ட் தான். we can support, do these data support na? Yes, we can support the climate IQ 100. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட், இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.